ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உறவு முறைகள்கிட்ட சொல்லக்கூடாத சில விஷயங்கள். அதாவது நம்ம யார்கிட்டையாவது ஒருத்தங்கக்கிட்ட நம்பி சில விஷயங்களை நம்ம சொல்லுவோம். அதே நம்ம வாழ்க்கைக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும். இப்படி நம்ம உறவு முறைகள்கிட்ட சொல்லக்கூடாத சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதனால் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே. பார்க்க போனால் நம்ம உறவு முறைகள்கிட்ட சொல்லக்கூடாத விஷயம்னு பார்த்தா நம்ம லக்கு, அதாவது நோக்கம். நம்ம எதிர்காலத்தை குறித்த ஒரு நோக்கம், நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லக்கே வச்சுருப்போம். அதை நம்ம உறவு முறைகள்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டோட ஒரு செயலை செய்யணும்னு நினச்சிருப்போம். அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லும்போது இதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஒரு வார்த்தை நெகட்டிவாக கேட்பாங்க பாருங்கள். அதோடு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிடும். அதனால கூடுமளவும் உங்ககிட்ட இருக்கிற லெக்கு அதை சொல்லவே சொல்லாதுங்க, நோக்கங்களை சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க நெகட்டிவாக பேசும்போது நம்மக்கிட்ட அந்த தன்னம்பிக்கை முற்றிலுமாக இழந்து போய் நம்ம லெக்கை அடைய முடியாமல் போயிடும். அதனால லெக்கை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உறவுமுறைகள்கிட்ட சொல்லாதீங்க. அதே போல் தனிப்பட்ட நம்பிக்கை, அந்த தனிப்பட்ட நம்பிக்கைகளையும் நம்ம உறவு முறைகள்கிட்ட சொல்லக்கூடவே கூடாது. ஒரு தொழில் தொடங்கணுன்னா ஒரு நம்பிக்கையோடு நம்ம அதை தொடங்குவோம். ஆனால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கவே இருக்காது. அதனால தனிப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயங்களை நீங்கள் உறவுகள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. மூணாவது பார்க்க போகிறது கடந்த கால கசப்பான அனுபவங்கள். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லைங்க. எல்லாருக்க வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. அது மனக்கசப்பை நம்மளுக்கு ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. இந்த மனக்கசப்பான அனுபவங்களை, கடந்த கால அனுபவங்களை பிறர்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அது பெரும் அளவு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த கசப்பான அனுபவங்களை நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்லும்போது சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சே கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவு நம்ம வாழ்க்கையில் நடந்த கடந்த கால கசப்பான அனுபவங்களை யாருக்கிட்டையுமே தயவு செய்து சொல்லவே சொல்லாதீங்க. இது உங்களுக்கு நீங்களே சூன்யம் வச்சது மாதிரி அர்த்தம். கேட்குறவங்க நல்லவங்க மாதிரி கேட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போன பிறகு நம்மளை ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால கடந்த கால கசப்பான அனுபவங்களை யாருக்கிட்டையுமே உறவுகள்கிட்ட சொல்லாதீங்க. அது போலவே பிறருக்கு செய்த உதவிகள், அதாவது நம்ம யாருக்காவது ஒருத்தங்களுக்கு நம்ம கண்டிப்பாக உதவி செய்திருப்போம். அப்படி நம்ம உதவி செய்கிற பட்சத்தில் யாருக்கிட்டையுமே இப்போ நான் இன்னாருக்கு இந்த உதவி செய்தேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு நல்ல எண்ணத்துக்காக நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க அதை பற்றி கேலியும் கிண்டலுமா பண்ணுவாங்க. பாரு, யாரும் செய்யாத உதவியாக செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் பேச தோணும். அதனால தயவு செய்து நீங்கள் செய்த உதவிகள் வேறு யாருக்குமே தெரியண்டாம். அதான் சொல்லியிருக்கு, நாம் செய்த உதவியை அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு தேவையும் கிடையாது. அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பயம். அதாவது யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயந்து தான் ஆகணும், அப்படி தானே பயப்படுவாங்க. அந்த பயத்தை, அதாவது நம்ம பலவீனத்தை நம்மளே யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா அதை வச்சு அவங்க மிரட்ட தொடங்குவாங்க. அதனால நம்ம பயத்தை பற்றிய ஒரு உணர்வுகளை நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்லணும்னா குறிப்பாக உறவினர்கள்ட்ட நீங்கள் சொல்லாதீங்க. அது போலவே எதிர்கால லட்சியங்கள், நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், அந்த லட்சியத்தையும் சொல்லவே சொல்லாதீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பண வசதிகள். நம்மக்கிட்ட எவ்வளோதான் நம்மகிட்ட பணம் இருந்தாலும் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ வசதி இருக்குது, என்கிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தவே வேண்டாம். நம்ம தெரியப்படுத்தி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி நம்ம பண வசதி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம பணத்துக்காண்டியே நம்மக்கிட்ட பேசுகிற உறவுகள் நிறையவே இருக்காங்க. அதனால் நம்மளுக்கு பல பாதிப்பு, மனக்கசப்பு, மன பிரச்சனைகள் தான் வருமே தவிர அதில் ஒரு சந்தோஷமோ ஹாப்பினஸோ எதுவுமே நமக்கு கிடைக்க போகிறதில்ல. கூடுமளவும் நம்மக்கிட்ட இருக்கிற பல வசதிகளை, அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு வசதிகளையும் அவங்ககிட்ட சொல்லி தான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு தேவையே இல்லை. அதை கூடுமளவும் மறைக்க பாருங்கள். பணத்துக்காக பழகுற நட்பு உண்மையாக இருக்கவே இருக்காது.
அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட பணம் இல்லைனாலும் சொல்லாதீங்கங்க. ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க நம்மளை ஏளனமாக கிண்டலாக தான் பார்ப்பாங்க. அதனால கூடுமளவு நம்மக்கிட்ட பண வசதி குறைவாக இருந்தாலும் கஷ்டப்படுறேங்கிறத யாருக்குமே தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும். இல்லைனாலுமே இருக்கிறது மாதிரி நம்ம காமிச்சிக்கணும். நம்ம உலகத்தில் இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தான். இருக்கிற நாள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் விரும்புவோம். அதனால கூடுமளவும் சில விஷயங்களை நம்ம சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத விஷயங்கள், நம்ம அடுத்தவங்ககிட்ட எதுவும் ஷேர் பண்ணால் நமக்கு நன்மையோ அதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டது எல்லாமே நம்ம சொல்லிட்டு பிற்காலத்தில் நம்ம கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை வரும். அதனால கூடுமளவும் சில விஷயங்களை நம்ம உறவுமுறைகள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதே நம்ம உறவுகளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே.